ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச குரூப் 4 கொஷினுக்கான கொஷின்ஸையும் ப்ளஸ் அதுக்குள்ள ஆன்சர்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், குரில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. கணம் காணம். இதோட ஆன்சர் ஏ, கூட்டம் பொன். செகண்ட் ஒன், சரியான விடை குறிப்பை தேர்க. கூற்று தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். காரணம், இரண்டு சொற்களுக்கு இடையில் இப் என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறிக்கிறது. இதோட ஆன்சர் டி, கூற்று தவறு, காரணம் தவறு. அதுதான் ஆன்சர். மூணாவது கொஷின் என்னென்னா, பின் வருவனற்றுள் சந்திப்பிழையற்ற சொற்கொடரை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் அங்கு கேட்டேன் அப்படிங்கிறது ஆன்சர். ஃபோர்த்து கொஷின் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் பி ஆப்ஷன். ஃபிஃப்த்து ஒளிமரபை கண்டறிக. இதோட ஆன்சர் புல். இதுக்கு புல்ங்கிறதுக்கு நரளுங்கிற ஏ ஆப்ஷன் தான். அடுத்து ஆறாவது புவியியலில் அட்வான்ஸ் என்னும் சொல்லிற்கு இணையான கலை சொல்லை தருகன்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் கடற்கரையியக்கம் அப்படிங்கிறது ஆன்சர். செவன்த்து ஒன்று பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்து எயித்து ஒன்று ஊமையால் விளக்கப்பெயரும் பொருத்தமான பொருளை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் ஏ தான். அடுத்து ஒன்பதாவது, உகிர் சுற்றின் மேல் உழக்கை விழுந்தார் போல இத்தொடரில் உகிர் சுற்று என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது பேர் நகைச்சுற்று. அதுங்கிறத ஆன்சர் சி. பத்தாவது கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு பேர் எல்லாருக்கும் இது தெரியக்கூடிய விஷயந்தான். இதுக்கு பேர் ஆப்ஷன் டி, கண்ணெழுத்துகள். அடுத்து 11வது, ஏழாதியில் இடம்பெறாத மருந்து பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. அதில் ஆப்ஷன் சி தான் 3 தான் இடம்பெறாத பொருள். அதாவது என்ன, கண்டங்கத்திரிங்கிறது இடம்பெறாத பொருள் ஏழாதியில். அடுத்து 12வது பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட பாடல் வரிகள் என்னென்னா, தூற்றின் கண் தூவிய வித்து அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எந்த பாடல் அப்படின்னா திருகடுகத்தில் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து 13வது கேள்விக்கு ஒழாக்கம் என்னும் சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒழாக்கம் அப்படிங்கிறதுக்கு சொல்லோட அர்த்தம் என்னென்னா, அதோட வேர் சொல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ, ஒள் அப்படிங்கிறத மாதிரி ஏ ஆன்சர், அதாவது ஒள். அடுத்து 14வது பொறுத்து கொடுத்துருக்காங்க. பொறுத்துக்கோட ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா. அடுத்து மறுபடியும் ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. அந்த கூற்று 15வது கேள்வி. கூற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி. அடுத்து 16வது கேள்வி, பொருத்தமானதை தேர்வு செய்யன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பொருத்தமானது என்ன சொல் கொடுத்துருக்காங்கன்னா மழைங்கிற சொல் கொடுத்துருக்காங்க. இதற்கு பொருத்தமானது வெறுப்பு, சிலம்பு, பொறுப்பு அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ. அடுத்து 17வது கேள்வி, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்யன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று கழி கொடுத்துருக்காங்க, ஒன்று கழின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் என்ன, போர் மிகுதிங்கிறத ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து 18வது கேள்வினா, கீழ் காண்பவற்றுள் இடைச்சொல் தொடரை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. அதில் இடைச்சொல் என்னன்னு சொன்னால் நிலவோ காய்ந்தது அப்படிங்கிறதான் இடைச்சொல் தொடருங்கிற மாதிரி இதில் நோட் பண்ணியிருக்காங்க. 19வது பார்த்தோம்னா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். அதாவது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல்ங்கிற கொடுத்துருக்காங்க. பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி நம்ம அலைன் பண்ணணும்னா, இதுக்கு ஆப்ஷன் பி, பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து 20வது கேள்வி, கடுகு சிரித்தாலும் காரம் போகுமோ என பழமொழியின் பொருளை கண்டறிக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. இது என்ன பொருள், நம்ம கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது அப்படிங்கிற நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது சின்னமாக இருந்தாலும் அதோட எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். அதனால் குறைந்து யாரை மதிப்பிடாது, அதாவது ஆப்ஷன் சி, குறைந்து மதிப்பிடாதுங்கிறது ஆன்சர். அடுத்து 21வது கேள்வி, மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 22வது கேள்வி, தமிழக அரசியல் வானின் கல்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்ந்தார் என்று புகழ்ந்துரைவரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை யார் புகழ்ந்துரைச்சிருப்பாங்க அப்படிங்கன்னா அறிஞர் அண்ணா. ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்து 23வது கேள்வி, டி.கே. சிதம்பரனாருடன் தொடர்பில்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்டிருக்காங்க. இதில் எது தொடர்பில்லாதது அப்படின்னா 4 பேராசிரியர் தான் தொடர்பில்லாது. அதனால் ஆப்ஷன் டி தான் ஆன்சர்.
அடுத்து 24வது கேள்வி வந்து என்னென்னா பிழையான தொடரை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பிழையான தொடர் அப்படிங்கிறது தான் காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது தான் அது பிழையான தொடர். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லை இருக்கும். காலைக்கு வந்து நம்ம இந்த லை போட மாட்டோம். அது வந்து காலைங்கிறதுக்கு வந்து குண்டுலா வரும். இது வந்து இந்த லை காலைக்கு மாடுக்கு வர லை கொடுத்துருக்காங்க. அதனால் ஆப்ஷன் சி வந்து காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது ஆன்சர். அடுத்து 25வது கேள்வி வந்து வினைமுற்றுகளின் வகைகளோடு பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்து 26வது கேள்வி சொற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு வந்து ஆன்சர் வந்து டி கேண்மை. சொற்றம்னா கேண்மை. அடுத்து 27வது கேள்வி என்னென்னா காப்பு செங்கீரை தாழ் சப்பானி முத்தம் வருகை அம்புலி இவற்றை அகவரிசைப்படி சொற்றொடர்களை சீர் செய்கன்னு எழுதியிருக்காங்க. இதில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி சீர்படுத்திங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் சி வரும். அம்புலி காப்பு சப்பானி செங்கீரை தாழ் முத்தம் வருகை இதுதான் இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 28வது கேள்விகள் என்னென்னா பிழை திருத்துகன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் கூற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று என்னென்னா ஒரு அணில் மரத்தில் ஏறியது. காரணம் வந்து உயிர் எழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் காரணமாக கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து என்னென்னா கூற்று வந்து இதில் தவறாக இருக்குது. அது மாதிரி காரணம் வந்து சரியாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர். அடுத்து 29வது கேள்வி என்னென்னா ஊர் பெயர்களோடு மருவு சொற்களை பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு ஈஸியாக சொல்ல வேண்டியது தான். இது ஆப்ஷன் பி பொறுத்துக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர். அடுத்து 30 வந்து பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. அதனால் பூமி சுழல்கிறதுங்கிறது பிழையற்ற தொடராக சொல்கிறாங்க. ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சர். அடுத்து 31 வந்து கூற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கூற்று தவறு காரணம் தவறும் ரெண்டுமே இதில் வந்து தவறு தான். அடுத்து 32வது கேள்வி என்னன்னா கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் தருகன்னு கேட்டிருக்காங்க. வெட்டிரான் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து திறனாளர் அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஆப்ஷன் பி. 33வது கேள்விக்கு வந்து இதுவும் ஒரு கலைச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்களை கேண்டறின்னு கொடுத்துருக்காங்க. கிளாசியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கிளாசியரோட ஆன்சர் என்னன்னா டி பனியாறு இதுதான் அதோட ஆன்சர். அடுத்து 34வது பொறுத்துக வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இதை நீங்கள் பொறுத்துக்கோங்க. அடுத்து 35வது கேள்வி வந்து ஆர்டரிங் என்னும் ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் கண்டறிங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்டரிங் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா போற்றுதல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர். அடுத்து 36வது கேள்வி கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று ஏ வந்து என்னென்னா அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து காரணம் வந்து ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. ஆக்சுவலாக அழிவில்லாத செல்வம் வந்து கல்விங்கிறது சரி, அதை விட வேறு செல்வம் உண்டுங்கிறது தவறு. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியானது. ஓகேங்களா. அடுத்து 37வது கேள்வி சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்துன்னு கொடுத்துருக்காங்க. இந்த தொடர் என்னென்னா தாம் கற்றவற்றை கற்றவன் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார் அப்படிங்கிறதான் இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து 38வது கேள்வி அடிகோடிட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. அடிகோடிட்டதுன்னா தகுதியான்ங்கிறத அடிகோடிட்டுருக்காங்க. அதை வரிகள் என்ன தகுதியான் வென்று விடல்ங்கிறதுல தகுதியான்கிற அடிகோடிட்டுருக்காங்க. அப்போ அதோட ஆன்சர் என்ன பொறுமை தான் அதோட ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதோட ஆன்சர். அடுத்து 39வது கேள்வி கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கூற்று வந்து சரி காரணம் வந்து சரிதான். அடுத்து 40வது கேள்விக்கு வந்து பொறுத்து கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர். அடுத்து 41வது கேள்வியும் பொறுத்து கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து பி. அடுத்து 42வது கேள்வி வந்து அரைப்புள்ளி அமையும் இடங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கூற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க. இதில் அரைப்புள்ளி அமையும் இடங்களை பார்த்து இதில் எது சரி தவறு பார்த்தா இதில் ஆப்ஷன் டி தான் சரி. கூற்று காரணம் இரண்டும் சரின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. கூற்று காரணம் இரண்டும் சரி. அடுத்து 43வது கேள்வி ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். இவ்வாக்கியத்தில் சரியான இடத்தில் கால் புள்ளி இடுக அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரி. அப்புறம்
ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. 44வது கேள்வி. இது வந்து விஷுவல் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. விஷுவல் ஸ்கேனர் அப்படின்னா கட்புழ மேவி அப்படிங்கிறத ஆன்சர். அதாவது ஆப்ஷன் சி கட்புழ மேவிங்கிறது இதோட ஆன்சர். அடுத்து 45வது கேள்வி வந்து பொறியியலில் ஆங்கரேஜ் என்னும் ஆங்கில சொல்லிற்கு கலைச்சொல் தருகன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் வந்து ஊன்றுதலை தான் இதோட ஆன்சர். அடுத்து 46வது கேள்வி வேலைப்பிசகு என்னும் மரபு தொடரின் பொருள் தருகன்னு கேட்டிருக்காங்க. இதோட வேலைப்பிசகுங்கிறோட மரபு தொடர் என்னென்னா தீய காலம் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஆப்ஷன் பி. அடுத்து 47வது கேள்வியோட ஆன்சர் என்னன்னா அப்பாசத்துக்கு குரங்குதனை போல என்று ஊமை தொடரில் உணர்த்தும் சரியான பொருளை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. இதோட பொருள் என்னன்னா வேதனை அப்படிங்கிறத ஆன்சர். அதாவது ஆப்ஷன் டி வேதனை. அடுத்து 48வது கேள்வியும் கூற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏயை விளக்கியுள்ளது. இதுதான் இதோட ஆன்சர். அடுத்து 49வது கேள்வி கீழ்கண்டவற்றில் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எது தவறு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதாவது ஆப்ஷன் சி தான் இதுக்கு வந்து கரெக்டாக. அதாவது 3 வந்து தப்பு. 3னா திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் ஹிராஸ் பாரதியார் அப்படிங்கிறது தப்பு. அடுத்து 50வது கேள்வி பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகை என்று கண்டறிக. பாடல் என்ற சொல்லின் எந்த பெயரச்ச வகை என்று கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆப்ஷன் வந்து என்னென்னா நிகழ்கால பெயரச்சம், இறந்த கால பெயரச்சம், எதிர்கால பெயரச்சம், குறிவு பெயரச்சம் கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் என்னென்னா பாடும் பாடல் அப்படிங்கிறதால எதிர்கால பெயரச்சமாக தான் கண்டறியப்படுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பொதுத்தமிழில் உள்ள 50 கொஷின்களுக்கான விடைகளையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து